ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வண்டி இருக்குன்னா எர்டிகாவில் விஎக்ஸ்ஐங்க 2023 மாடலு. ரூஃப் ரைல்ஸ் போட்டிருக்காங்க. பாருங்கள், யாருக்காவது ரூஃப் ரைல்ஸ் எதாவது பண்ணணும்னா சொல்லுங்கள். நம்ம தெரிஞ்ச இடத்துல கோயம்புத்தூரில் கணபதியில் பண்ணித்தராங்க. ஸோ இது டபுள் டேப் பண்ணால் தான் பேக் டோர் ஓப்பன் ஆகும், சேஃப்டிக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள சீட்ஸ் பாருங்கள், பேட்ச் கலரில் வண்டியோட டோர் கவருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி நார்மலாக 2 மெம்பர்ஸ் உட்காந்துக்கலாம். அலாய் வீல் வண்டிக்கு கிடையாது, நார்மல் வீல்ஸ் தான், வீல் கப்ஸ் தான் போட்டிருக்காங்க. வர லேட்டஸ்ட் மாடல் வண்டியோட இந்த வண்டி கொஞ்சம் பவர் நல்லா இருக்குங்க. கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு 7 சீட்டர் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எக்கனாமிக்கலாக வேணும், ரொம்ப பட்ஜெட் இல்லாமல் நல்ல வண்டியாக வேணும்னா இந்த வண்டி நான் ப்ரிஃபர் பண்ணுவேங்க. ஏன்னா இது மைலேஜ் வைஸ் ஸ்மார்ட் ஹைப்ரிடுங்க இந்த வண்டி. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கேரளா ட்ரிப் எடுத்துகிட்டு போகும்போது இது 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சி. ஸ்மார்ட் ஹைப்ரிட் போட்டிருக்காங்களா, ஸ்மார்ட் ஹைப்ரிட் வண்டி நீட்டாக இருக்குங்க. வண்டி பொறுத்தளவுக்கு ஒன்றும் மைனஸ்ன்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, வண்டி நீட்டாக இருக்கும். வண்டி டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்க்கலாம், எப்படி இருக்குது வண்டி பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் போய் பார்க்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஃபுல் டேங்க்கில் 470 கிலோமீட்டர்ஸ் ஓடுன்னு சொல்லி போட்டிருக்குங்க ரேஞ்சு காமிக்கும். பிக்கப் வைஸ் நல்லா இருக்குங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட் மாடல்னால பிக்கப் வைஸ் நல்லா இருக்குது. பெட்ரோல் வெஹிக்கிளுங்க இது. ஸ்பேஸ் வைஸ் சொல்ல போனால் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குங்க இந்த வண்டி. சென்டரில் 4 பேர் தாராளமாக உட்காரலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நல்லா சீட்டு பின்னாடி சாய்ச்சிட்டா உங்களுக்கு நல்லா ஈஸியாக உட்காந்துட்டு வரக்கு நல்லாயிருக்கும். சில 7 சீட்டர் வண்டியில் அந்த ஆப்ஷன் இருக்காது. இப்போது சில வண்டி வரது எல்லாத்துக்கும் அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி சொல்லப்போனால் மைலேஜ் நம்ம நல்லா 5th கியரில் நல்ல ஹைவேஸில் ஓட்டும் போது கண்டிப்பாக ஒரு 15 to 16 கிலோமீட்டர் கிடைக்குங்க. 7 சீட்டரில் நல்ல மைலேஜ் உள்ள வண்டியில் இதுவும் ஒன்றுங்க. டீசல் வண்டி வேறு செக்மெண்ட்டு, இது பெட்ரோல் ஸ்மார்ட் ஹைப்ரிடுங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிடோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா நார்மல் வண்டி ஸ்மார்ட் ஹைப்ரிட் இல்லாத என்ன பண்ணுன்னா ஃபியூவலை ஸ்டார்டிங்கில் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ அதை வந்து இவங்க கட் ஆஃப் பண்ணுறக்காண்டி பேட்ரி லெவல்லேருந்து ஸ்டார்டிங் பேட்ரியில் கொஞ்சம் ரன் ஆகும். அப்போ கொஞ்சம் ஃபியூல் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட்